students, நம்ம இந்த வீடியோல 7th standard term 1 mathsல இருக்கக்கூடிய 3rd chapter algebra chapterல இருக்கக்கூடிய simple linear equations அப்படிங்கற பார்ட்ட நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ உங்க bookல இருக்கக்கூடிய the 3rd chapterல இருக்கக்கூடிய heading simple linear equation அத நீங்க பாத்துக்கோங்க. First அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா construction of linear equations. Linear equations அப்படினா first என்ன அப்படிங்கறத பாப்போம். இப்போ for example 7x plus 3 அப்படினு இருக்குலையா, இது நம்ம algebraic expression அப்படினு சொல்லுவோம். அப்படிதானே? நம்ம algebra starting introduction partலயே expressionனா என்ன, variableனா என்ன, equationனா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ இந்த 7x plus 3 அப்படிங்கிறது ஒரு expression. Okay, expression means it contains two or more terms combined by a mathematical operation plus or minus like that. இதுல x அப்படிங்கிறது variable. Okay, இப்போ இந்த x க்கு நம்ம 2 அப்படினு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னு வெச்சுக்கோங்க. For example 7 times x அப்படினா 7 into x அப்படினு அர்த்தம். சோ இப்போ x க்கு நம்ம 2 அப்படினு ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா அப்ப 7 times 2 அப்படிங்கற வேல்யூ plus 3 நமக்கு கிடைக்கும். So 7 times அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. x equal to 2 அப்படிங்கற வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்ணிருக்காங்க. So we get 7 times 2 plus 3, that is 7 times 2 is 14, 14 plus 3 is 17. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கிறோம் இல்லையா, கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 17. 7x plus 3 equal to 17 எப்போ? when x equal to 2. அப்ப இந்த 7x plus 3 அப்படிங்கறத ஒரு ஈக்குவேஷன் அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ ஈக்குவேஷன் அப்படினா என்னன்னு புரியுதா? சோ ஈக்குவல் டு ரெண்டு பார்ட் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படினு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இது வந்து நம்பர். இது எல்லா டைமும் நம்பரா இருக்கணும்ங்கற நெசசரி கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஒரு ஈக்குவேஷனா இருக்கலாம். அப்ப இந்த x equal to 2 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன். ஓகேவா? x2 அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா, அப்ப இந்த x ஓட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்குதுல, அதுக்கு பேர் தான் நமக்கு சொல்யூஷன். ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷன், லீனியர்னா வேரியபிள், சிங்கிள் வேரியபிள் இருக்கு இல்லையா, நம்மளோட பவர் டிகிரி 1 இருக்கக்கூடியது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ங்கிறது அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு நான் சொன்னேன் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்போதுமே நம்பர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஈக்குவேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு ஈக்குவேஷனோட இதை எப்படி இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7x plus 3 equal to 17. ஓகேவா? இங்கே நம்ம xக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், நமக்கு அதனால 17 கிடைச்சது. சப்போஸ் இப்போ நம்ம xக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கே இந்த வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நோன் வேல்யூ. இந்த 3ங்கிறது நமக்கு நோன் வேல்யூ, x அப்படிங்கிறது தான் அன்னோன். இங்கே x தானே நமக்கு தெரியாது. அப்போ அந்த அன்னோன் வேல்யூவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 17 இருக்குது இல்லையா, இப்போ இந்த ப்ளஸ் 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போக போகிறோம். அப்போ சைன் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே, எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனில் ஒரு பர்டிகுலர் டேர்மை மட்டும் நம்ம சைடை மாற்றினோம்னா, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் மாற்றினா அதோட சைன் அது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவாக மாறும். மல்டிப்ளைல இருந்தால் டிவைடில் போகும், டிவைடில் இருந்தால் மல்டிப்ளைல போகும். Now you can find the value for 7x, that is 7x equal to 17 minus 3, 14. ஓகே, இப்போ 7xனா 7 into x அர்த்தம். இப்போ நமக்கு இந்த xோட வேல்யூ மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ x வேணும்னா 14, இங்கே 7 into x இருக்கு, இது மல்டிப்ளைல இருக்கு. ஓகே, இது into x அர்த்தம். அப்போ இந்த மல்டிப்ளைல இருக்க டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரப்போகுது. அப்போ இது டிவைடில் வந்துடும். அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்களா, எக்ஸுக்கு 2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த x equal to 2ங்கிறத தான் நம்ம இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது
இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இந்த +3 அந்த பக்கம் கொண்டு போனால் -3ன்னு சொன்னேன். சப்போஸ் எனக்கு இந்த 17 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு அப்படியே வரேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டோமா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனேன். இப்போ இது ரெண்டும் சேம் தானே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த 17 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும் அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு, இந்த லெஃப்டில் இருக்கட்டும் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடுச்சு. ஸோ LHS or HS as such இடம் மாற்றினா no need to change the sign. ஓகேவா? அதில் ஒரு பர்டிகுலர் டேர்மை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? புரியுதா? சரி, இதை நீங்கள் இதில் இருக்கக்கூடியது அதுதான் கொடுத்துருக்காங்க. an equation is always equated to either a numerical value, இதுக்கு பேர் numerical valueன்னு பேர் 17, or another algebraic expressions, இல்லை இன்னொரு algebraic expressionஆகவும் இருக்கலாம், right hand side algebraic expressionஆகவும் இருக்கலாம். The equality sign shows the value of the expression to the left of the equal to sign is equal to the value of the expression of the right hand side. ஒன்றும் கிடையாது, இந்த ஈக்குவல் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது என்ன இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம், இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, in the above example the expression 7x plus 3 on the left side is equal to 17 on the right side. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா RHS of an equation, RHSனா ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அது வந்து இஸ் ஜஸ்ட் அ நம்பர், பட் திஸ் நீட் நாட் பி ஆல்வேஸ் ஸோ. எல்லா டைமும் இது நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஓகே, இந்த 17. ஸோ இட் கேன் பி அண்ட் அனதர் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் 7x plus 3 ஈக்குவல் டு 3x minus 1 கூட இருக்கலாம். அப்போ லெஃப்ட்டில் நமக்கு 7x plus 3 எக்ஸ்பிரஷன், ரைட்டில் 3x minus 1 எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சில சுச்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. த ப்ரைஸ் ஆஃப் 10 chairs அண்ட் 4 tables இஸ் 4000. 10 chair ப்ளஸ் 4 tables அதோட காஸ்ட் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக அதோட காஸ்ட் நமக்கு தெரியாது. ப்ரைஸ் ஆஃப் அ சேரும் சரி, ப்ரைஸ் ஆஃப் அ டேபிளும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ப்ரைஸ் எது தெரியாதோ அன்னோன் வேல்யூவோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஒரு சேரோட ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஒரு டேபிளோட ப்ரைஸை அதே வேல்யூ அதே இதை நம்ம வேரியபிள் ஒரே லெட்டரை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 10 chairs தானே வாங்குறாங்க, ஒரு சேரோட காஸ்ட்டு தான் எக்ஸ். 10 chairங்கும் போது 10 times எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ 10x அண்டு ப்ளஸ் இதோட எதை சேர்த்து வாங்குறாங்க, 4y. 4 tables, 1 டேபிளோட காஸ்ட்டு ஒய், 4y, ரெண்டும் சேர்ந்து நமக்கு 4000 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ அப்போ வர்பலில் கொடுக்குறத இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கக்கூடியதை உங்களால் என்ன எழுத முடியும், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாவோ ஈக்குவேஷனாவோ உங்களால் எழுத முடியும். another எக்ஸாம்பிள் பாருங்கள். the cost of an apple and 2 mangoes is 120. ஆப்பிளோட விலை இண்டிவிஜுவலாக தனியாக எவ்வளோன்னு தெரியாது, மேங்கோஸோட விலை தெரியாது, ஆனால் ரெண்டும் சேர்த்து 120ன்னு தெரியும். அப்போ ஒரு ஆப்பிளோட காஸ்ட்டை நீங்கள் ஏன்னு ஏதாவது ஒரு வேரியபிள் எப்போதுமே நமக்கு அல்ஃபபெட்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும். A to Z என்ன ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் நீ வேரியபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்பிளோட ஃபஸ்ட் லெட்டர் ஏவை அதோட வேரியபிளாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மேங்கோவோட காஸ்ட்டு M எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு ஆப்பிளும் 2 மேங்கோஸும், அப்போ A + 2M ஈக்குவல் டு 120. அதே மாதிரி another எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஆஃப் சம் டைமென்ஷன்ஸ் அஸ் பெரிமீட்டர் 50. LNB டைமென்ஷனுங்கிறது அதோட அளவுகள், லெங்க்த்தும் பிரெத்தும் இருக்கும் ரெக்டாங்கிளுக்கு. அதோட பெரிமீட்டர் 15 கொடுத்துட்டாங்க. அப்போ லெங்க்த்துக்கு எல்ன்னு எடுத்துக்கலாம், பிரெத்துக்கு பின்னு எடுத்துக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 times L + B. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளால் என்ன எழுத முடியும், அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய புக்கில் இந்த ட்ரை திஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, ட்ரை திஸ். Try to construct algebraic equations for the following verbal statements. Verbal statements கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை algebraic equations எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணலாம். உங்களோட புக்கில் பென்சில் எடுத்துக்கோங்க, நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். 1/3 ஆஃப் எ நம்பர். எ நம்பருங்கிறது நமக்கு இங்கே தெரியாது, அன்னோன். அப்போ எ நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா,
ஓகே 1/3 ஆஃப் அ நம்பர்னா என்ன அர்த்தம் 1/3 அப்படின்னு அர்த்தம் அப்படிதானே அப்போ இதோட வெர்பல் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் 1/3 அப்போ 1/3 எக்ஸ் அதான் 1/3 ஆஃப் அ நம்பர் ஏன் நம்பர் நமக்கு தெரியாது அன்னோன் எக்ஸ் ப்ளஸ் 6 ஓகே ப்ளஸ் 6 இஸ்ங்கிறது இங்கே ஈக்குவல் டு மீன் பண்ணுது எதுக்கு ஈக்குவல் அவ்வளோ இதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா ஸோ அடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணலாமா சம் ஆஃப் 5 டைம்ஸ் எக்ஸ் 5 டைம்ஸ் எக்ஸ்னா என்ன வரும் 5x வருமா அண்டு சம்முன்னு சொல்லியிருக்காங்க சம்னா ப்ளஸ் அப்போ 5x-ஐயும் 3-ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க 28க்கு ஈக்குவல் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க டேக்கிங் அவே 8 from y gives 11 I'll write it here taking away 8 அப்படின்னா அர்த்தம் 8 எடுக்கணும் எதுல இருந்து எடுக்கணும்னா ரிமூவ் பண்ணணும் மைனஸ் இங்க நமக்கு ரிமூவ் டேக் அப்படின்னா நெகட்டிவ் அப்படிதானே மைனஸ் எதுல இருந்து எடுக்கணும் y ல இருந்து எடுக்கணும் அப்ப இது எப்படி எழுதலாம் y மைனஸ் 8ன்னு எழுதலாமா y ல இருந்து 8 ரிமூவ் பண்ணியாச்சு டேக் அவேனா ரிமூவ் பண்ணியாச்சு gives-னாலும் is-னாலும் ஈக்குவல் டு அர்த்தம் 11 இதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஒன் பாருங்க பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் வித் சைடு ஏ இஸ் 4 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஓகே ஸ்கொயர் மீன்ஸ் என்ன உங்களுக்கு ஆல் சைட் சேமாக இருக்கும் அப்படிதானே அப்போ இங்கே ஏனா இதுவும் ஏ இதுவும் ஏ இதுவும் ஏ பெரிமீட்டர்னா சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்போ 4 டைம்ஸ் ஏவா பெரிமீட்டர் அந்த 4 டைம்ஸ் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 16க்கு ஈக்குவலாக இருக்குது இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சொல்லலாம் ஜஸ்ட் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக எழுத சொல்கிறாங்க தட்ஸ் ஆல் ஓகே ஸோ 4 times a equals 16 then what about fifth statement Venkat's mother's age is 7 years more than 3 times Venkat's age his mother's age is 43 years okay இப்போ அவங்க அம்மாவோட ஏஜ் 43 யாரோட அம்மா வெங்கட்ஸ் மதர்ஸ் ஏஜ் இஸ் 7 இயர்ஸ் இப்போ வெங்கட்டோட மதர்ஸ் ஏஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 7 இயர்ஸ் மோர் தென் ப்ளஸ் 3 டைம்ஸ் வெங்கட்டோட ஏஜ் அப்போ நான் வெங்கட்டோட ஏஜ் நமக்கு தெரியாது இதை வச்சு தான் நம்ம அவங்க மதரோட ஏஜை எழுத போகிறோம் அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா இப்போ வெங்கட்ஸ் மதர்ஸ் ஏஜ் இஸ் 7 years more than 3 times x அப்போ 7 plus 3x equal to 43 எழுதலாமா புரியுதா ஓகே ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் வெங்கட்ஸ் மதர்ஸ் ஏஜ் இஸ் 7 years more அப்போ 7 years மோர்னாலே 7 வயசு கூடன்னு அர்த்தம் இப்போ 7 ஆட் பண்ணிக்கிறோம் எதோடு ஆட் பண்ணிக்கிறோம் 3 டைம்ஸ் வெங்கடேஜ் நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ 3 டைம்ஸ் வெங்கடேஜ்னா 3x அப்போ இந்த மதர் ஏஜ் வந்து 7 + 3x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 43க்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ யூ ஹாவ் டு ஃப்ரேம் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் லைக் தட் ஓகேவா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சால்விங் அன் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனை சால்வ்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ இது ஈக்குவேஷன் தானே இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம் இந்த 5th சம்மோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம் இது ஒரு ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ணணும்னா இந்த சால்வ் பண்ணுங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அன்னோன் வேரியபிள் எது அன்னோன் வேரியபிள் இந்த எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் சொல்யூஷன் இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொன்னேன் நமக்கு எது வேரியபிள் டேர்மோ எது அன்னோனோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க நோன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 43 இருக்குது இப்போ இது +7 இது அப்படியே அந்த சைடு வரப்போகுது அப்போ அது -1 ஆகிடும் ஓகே ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 43ல் 7 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் 36 ஓகே அப்போ நம்ம இப்போ எக்ஸோட 3 டைம்ஸ் எக்ஸோட வேல்யூ தான் இது அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன செய்யணும் 36 divided by 3 into 3 இந்த பக்கம் தான் divide by 3 12 கிடைக்குமா இந்த x equal to 12ங்கிற வேல்யூ தான்
இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இதுதான் சால்வ். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ்னா என்ன, தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு எக்ஸுக்கு எக்ஸுங்கிறது என்னது, வெங்கட்டோட ஏஜா, அப்போ வெங்கட்டோட ஏஜ் 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் சால்வ். நெக்ஸ்ட் கடி. ஓகேவா? இப்போ பாருங்க, வெங்கட்டோட ஏஜ் 12. அப்போ 3 × 12 36. 36ல் 7 ஆட் பண்ணிங்கன்னா 43. அம்மாவோட ஏஜ் 43 கிடச்சிருச்சா? அவ்வளோதாம்மா. ஸோ சால்விங் an equation helps to find the unknown. அவ்வளோதான். அன்னோன் வேரியபிள் என்ன இருக்கோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் சால்வ். அதை இங்கே ஒரு வெயிட் பேலன்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே x+5 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் 6 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறாங்க, ரெண்டு சைடும் -5. ஏன்னா இந்த -5 +5 -5 கேன்சல் ஆகிடும். அதனால ரெண்டு சைடு -5 ஆட் பண்ணுறாங்க. நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த +5 அந்த சைடு கொண்டு போயிடுன்னு சொன்னேன். அப்போ இந்த +5 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வந்துடும், வெறும் x மட்டும் இந்த பக்கம் இருக்குமா, ரெண்டு ஈக்குவல் தான். 6 - 5ன்னு கிடச்சிரும். அப்போ x = 1ன்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவாமா? ஸோ அவ்வளோதான் சால்விங் அண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 3.3 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், fill in the blanksல an expression equated to another expression is called. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு எக்ஸ்பிரஷனை இன்னொரு எக்ஸ்பிரஷனுக்கோ இல்லை இன்னொரு நம்பருக்கோ, நம்பராகவும் இருக்கலாம், அது எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம், அதுக்கு பேர் என்னன்னு நம்ம பார்த்தோம், ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு fill in வந்து ஆன்சர் ஈக்குவேஷன். இந்த இடத்துல ஈக்குவேட்டட் டு another expression இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஈக்குவேட்டட் டு எ நியூமரல் நம்பர் அப்படின்னு கூட இருக்கலாம், அதுவும் ஈக்குவேஷன் தான். ஓகே, so an expression equated to another expression is called equation. Second sum பாருங்க, if a = 5, a யோட வேல்யூ 5 இருந்தால் 2a + 5 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். 2a அப்படின்னா 2 × aன்னு அர்த்தம். ஓகேவா? ஆர் 2 × a ஆர் 2 bracket a எப்படி வேணாலும் போடலாம். இப்போ இதில் ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறீங்க, 5. ஏன்னா a 5ன்னு சொல்லிட்டாங்க. +5 இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ், ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரூல்ஸ் இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணணும். பிக்மாஸ் அப்படின்னு ரூல் இருக்குது. ஒரே ஈக்குவேஷனில் ப்ளஸ்ஸு மைனஸு டிவைட் எல்லாம் வந்தால் எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற ஆர்டர் இருக்குது. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷனில் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ ஆப்ரேஷன் அதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஆடு சப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் மல்டிப்ளை டிவைடு, லெஃப்ட் டு ரைட்டில் எது ஃபஸ்ட் இருக்கோ, அப்போ மல்டிப்ளை டிவைட் ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ஆடு சப்பில் ஃபஸ்ட்டு எது இருக்கோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா இது 10 5 × 2 10, 10 + 5 15. அப்போ ஆன்சர் உங்களுக்கு 15. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், the sum of twiceனா 2 டைம்ஸ்னு அர்த்தம், 2 டைம்ஸ் அண்டு 4 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸையும் 4 டைம்ஸையும் ஆட் பண்ணணும். எந்த 2 டைம்ஸ்னா எக்ஸோட 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸோட 2 டைம்ஸ் அப்படிங்கிறது 2x, எக்ஸோட 4 டைம்ஸ் அப்படிங்கிறது 4x. இது ரெண்டையும் சம்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்வைஸ் த வேரியபிள் எக்ஸையும் 4 டைம்ஸ் த வேரியபிள் எக்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2x + 4x, அப்போ x காமன் வேரியபிளாக தானே இருக்குது, இது லைக் வேரியபிளாக தானே இருக்குது. லைக் வேரியபிள்ஸ்னால் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் உங்களுக்கு 6x. ஓகே, லைக் வேரியபிள்ஸ் இருந்தால் அதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் 6x. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்து பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நல்லா ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. எவ்ரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. எல்லா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸும் ஈக்குவேஷனா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்களேன், 2a + 5. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்பிரஷன் வேணால் சொல்லுவோம், ஆனால் என்ன சொல்ல மாட்டோம், ஈக்குவேஷன்னு சொல்ல மாட்டோம். எப்போ ஈக்குவேஷன் சொல்லுவோம், இதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அது ஈக்குவேஷன். இதில் இது மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன் தான். அப்போ எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் ஈக்குவேஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அதை இன்னொரு ஈக்குவேஷனுக்கோ நியூமரல்ஸ்க்கோ நீங்கள் ஈக்குவேட் பண்ணியிருந்தால் தான் அது ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. தி எக்ஸ்பிரஷன் 7x plus 1 cannot be reduced. ரெடியூஸ்னா என்ன? இதுக்கு மேலே இதை நம்மளால் குறைக்க முடியாது. இப்போ இதெல்லாம் குறைச்சோம்ல, வித்தவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ 2a + 5 இருக்குல்ல, அதில் ஏக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்புறம் அதை 10ன்னு போட்டோம், அதை +5 போட்டோம், 15ன்னு ரெடியூஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு ரெடியூஸ் பண்ணி ஒரே ஆன்சராக கொண்டு வந்துட்டோம். எப்போ கொண்டு வந்தோம்? ஏயோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் கொண்டு வந்தோம், அப்படி தானே? அப்போ ஏங்கிறது அங்கே வேரியபிள். அப்போ அந்த வேரியபிளோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை குறைக்க முடியும். இங்கே வெறும் 7x + 1 எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்குது. இது எக்ஸோட வேல்யூ தெரியாமல், வித்தவுட் நோயிங் தெரியாமல் இதுக்கு மேலே நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ த எக்ஸ்பிரஷன் cannot be reduced. உண்மைதான். எப்போது? எக்ஸோட வேல்யூ தெரியாத வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். டு ஆட் 2 like terms its coefficients can be added. இப்போ பார்த்தோம்ல, இது ஒரு ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான். அப்போ எதை மட்டும் தான் ஆட் பண்ணோம்? கோஎஃபிஷியன்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 6x தானே போட்டோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ட்ரூ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு fill in the blanks, செகண்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அதே எக்ஸசைஸில் உள்ள தேர்ட் சம் பார்க்கலாம். சால்வ். ஓகே, ஆஸ் யூஷுவல் சால்வ் அப்படின்னா என்ன? அன்னோன் வேரியபிள், எது தெரியாத வேரியபிளோ அந்த வேரியபிளோட அன்னோன் வேல்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 = 8. இந்த 5ங்கிறது நோன் வேல்யூ, 8ங்கிறது நோன் வேல்யூ. எது தெரியாதது? எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பரை போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே லெஃப்ட்டில் இருக்க நம்பரை அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போக போகிறீங்க. அப்போ லெஃப்ட்டில் இருக்க +5 நல்லா கவனிச்சுக்கோ. +5 ரைட் ஹேண்ட் சைடுக்கு போனால் என்ன ஆகிடும்? -5 ஆகிடுமா? இப்போ 8ல் -5, 8ல் 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 3. x = 3 அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இதுக்கு பேர் சொல்யூஷன். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். p - 3 = 7. அப்போ pயை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இந்த -3ஐ அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ 7 ஆல்ரெடி இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் -3 தான் இடம் மாறுது. எது இடம் மாறுதோ அதோட சைனை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்றணும். ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றணும், மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றணும். மல்டிப்ளையில் இருக்கிறத டிவைடுக்கு கொண்டு போகணும், டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளை கொண்டு போகணும். அப்போ 7 + 3 10. ஸோ p = 10 இஸ் த சொல்யூஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2x = 30. ஆக்சுவலாக 2xனா என்ன அர்த்தம்? 2 × xன்னு அர்த்தம், அப்படி தானே? 2 × xன்னு அர்த்தம். 2 × x = 30. இது இன்டூவில் இருக்குது. இந்த 2ங்கிறது ப்ராடக்டில் இருக்குது. அப்போ இன்டூவில் இருக்கிறது அந்த சைட் போகும்போது டிவைடில் வந்துடுமா? அப்போ x = 30 / 2. 30யை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். 30யை 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 × 2 is 2. ஓகே, இது ஆர்டினரி டிவிஷன் தான். 3ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0 இருக்குவீங்க. 2 × 5 is 10. ஸோ தி ஆன்சர் இஸ் 15. இல்லை டைரெக்டாக கேன்சல் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். m/6 = 5. இந்த m டிவைடில் இருக்குது 6. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மல்டிப்ளையில் போயிடும். இங்கே இருக்க மல்டிப்ளையில் இங்கே வந்து டிவைட் ஆகிற மாதிரி இங்கே இருக்க டிவைடில் இருக்கட்டும், அந்த சைட் போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளையில். ஸோ m = 5 × 5 × 6. 5 × 6 உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 30. ஸோ mோட வேல்யூ 30. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 7x + 10 = 80. இப்போது இங்கே எக்ஸ் மட்டும் இல்லை, 7xோடு சேர்ந்துருக்கனால நீங்கள் 7xோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த 7ஐ பிரித்து கொண்டு போகலாம். முதல்ல இந்த 10ஐ மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைட் போயிடுங்க. அப்போ +10 ரைட் ஹேண்ட் சைட் போனால் -10 ஆகிடுமா? அப்போ 80 - 10. 80 - 10 என்ன? அப்போ 7x எதுக்கு ஈக்குவல்? 80 - 10 70க்கு ஈக்குவல். இப்போ இது சிங்கிள் நம்பர் ஆகிடுச்சா? இப்போ இந்த 7ஐ நீங்கள் அங்கே கொண்டு போகலாம். ஓகே, இங்கே இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த 7ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. அப்போ இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இந்த இன்டூவில் இருக்குது, அப்படி தானே? இந்த இன்டூவில் இருக்க 7 டிவைடுக்கு போயிடுமா? இப்போ 70 / 7. 7 10s தானே 70. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் அன்னோன் வேல்யூஸோட
வேல்யூ கண்டுபிடிக்கலாம், சால்வ் கண்டுபிடிக்கிறது, வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.